ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. இடி, தண்ணி குடிக்க உனக்கு 1 மணி நேரமா? போறதுக்குள்ளேயே உனக்கு இவ்ளோ நேரம் ஆகுது. அப்புறம் எனக்கு ஏதாவது வேலை வந்துருச்சுன்னா இவனை விட்டுட்டு அப்படியே போயிட்டான், இவனை மறந்துட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்ப. ஏய், உண்மையை சொல்லு, தண்ணி குடிக்கிறதுக்கா போன? ஏய், நீ எவ்வளவு நேரம் ஆகும்? நான் எவ்வளவு நேரமா வெளியே வெயிட் பண்றேன், சொல்லுடி. ஹலோ, இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஹலோ, கட் பண்ணிட்டாளா இவள? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. உள்ள போய் பாக்குறேன். வாசல்ல 1/2 மணி நேரமா நின்னுட்டு இருக்கேன். ஒரு வழி ஆக்குனாதான். என்னை தாங்கும் புயலே, இரவோடு காயும் வெயிலே, உன்னாலே உன்னாலே நூலில்லா காத்தாடி நானேனே. என்ன சொன்ன? ஒரு வழி ஆக்க போறியா? அப்படியே சொன்ன சொல்லிருப்பேன். ஒரு ஃப்ளோல வந்திருக்கோம். இப்பெல்லாம் அடிக்கடி உனக்கு ஃப்ளோல கண்ணா பின்னான்னு வருது, பாத்துக்கோ. ஆமா, நீயே இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வந்த? ஏன், இது நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல ஒரு சுடி தானே போட்டிருந்த. இப்ப சாரி மாத்திட்டு வந்திருக்கியே, அதான் கேட்டேன். அதுவா, உன் கூட மேட்சிங்காக தான்டா சாரி மாத்திட்டு வந்தேன். நீயே கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா என்ன வெளிய கூட்டி போறல. இத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். சொல்லுவேன்டா, சொல்லுவேன். இப்ப மட்டும் இல்ல, எப்போதுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் வெளிய கூட்டி போறேன், சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். இத சொல்லாம இருந்திருந்தா கூட நீ இத்தனை வாட்டி சொல்லிருக்க மாட்டல. சரி, ஓகே, சரி, கார்ல ஏறு, போலாம். என்னது? என்ன என்ன என்னது? ஹலோ, பொண்டாட்டிய வெளிய கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி சில பல ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குப்பா தம்பி. அதெல்லாம் யாரு ஃபாலோ பண்ணுவா? சில பல ப்ரொசீஜர்ஸா? என்னதுடி? அதானே, முன்ன பின்ன வெளிய கூட்டிட்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். நீயே இதானே ஃபர்ஸ்ட் டைமா என்ன வெளிய கூட்டிட்டு போற, அப்புறம் எப்படி தெரியும்? ஐயோ, இத சொல்லி சொல்லி என்ன சாவடிக்கிறாளே. இன்னைக்கு ஃபுல்லா சாவடிப்பா. இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? டேய், நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைமா கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிய போறோம்ல. ஆமாண்டி, இப்ப அதுக்கு என்ன? நானும் அதனால தானே புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். நான் எப்படி இருக்கேன், எவ்வளவு அழகா இருக்கேன், உனக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் வெளிய போறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோனே நீ சொல்லணும்டா. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதோ? சொல்லு. உனக்கு என்னடி, என்னோட மகாராணி நீனு. நீ எப்போதும் அழகுதான். அத வர தனித்தனியா ஒரு நாளும் சொல்லணுமா? அவசியமே இல்ல. நீ எப்போதுமே ரொம்ப ரொம்ப அழகு. டேய் டேய் டேய், இந்த உடான்ஸ் எல்லாம் விடாத. ஒழுங்கா சொல்லு, எப்படி இருக்கு இந்த புடவை? புடவை சுமாருதான், ஆனா உனக்கு சூப்பரா இருக்கு. நிஜமா நல்லா இருக்குடி, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஓகே ஹேண்ட்ஸம், ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டல. இப்ப வா, கிளம்பலாம். எது ஹேண்ட்ஸமா? என் புருஷன் எப்போதுமே ஹேண்ட்ஸம் தான். இந்த ஷர்ட் உனக்கு சூப்பரா இருக்கு. எது இதுவா? எடி, கரித்துணி மாதிரி இருக்கு. இத போய் சூப்பரா இருக்குங்கற? ஹோ, அப்ப என் கூட வெளிய போறேன்னு தெரிஞ்சதா கறி துணி மாதிரி சட்டை போட்டு வந்திருக்க என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் மொத வாட்டி வெளிய கூட்டிட்டு போறல, அதனாலதான் இப்படி சட்டை போட்டிருக்க. இதுவே முன்னாடி கூட்டிட்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதனடி சொல்ல வர? என்னடா, நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்ற? இன்னைக்கு நாள் முழுக்க நீ என்ன வச்சு செய்ய போறேன்னு தெரிஞ்சிருச்சு. அது வண்டியில ஏறு. சரி சரி, வா. எத்தனை வச்சிருக்கோம்? 1 2 3 4 5 6. எப்படியும் இன்னும் சார் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம கிட்ட சப்பாத்தி கேட்பாரு. எப்படியும் 2 3ன்னு சமாளிப்பான். அதுக்கு மொத்தமாவே கொடுத்துட்டுருவோம். அன்பு நல்லா சாப்பிடுவால. நிறைய கிரேவியும் சேர்த்து தான் வச்சிருக்கேன். வருவான், இப்ப வரட்டும். அம்மா வந்துட்டான். துருவா, டேய் என்னடா நைட்டெல்லாம் ஆளையே காணோம், எங்கடா போன? அது அது வந்துமா, அது ஃப்ரெண்ட பார்க்க போனேமா. ஹோ, ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்து ஒளி வச்சிருக்கியாடா? அவங்களுக்கும் சேர்த்து சப்பாத்தி போட்டு தரவா? என்னம்மா, என்ன சொன்னீங்க? இல்லடா, நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னியே, காலையில வரும்போது அவங்களையும் கூட்டிட்டு வந்தியா? அவங்களுக்கும் சப்பாத்தி போட்டு தரவான்னு கேட்டேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா, என்ன இத்தனை சப்பாத்தி இருக்கு? எல்லாருக்கும் வேணும்லடா. எல்லாருக்குமா? ஆமா, உனக்கும் எனக்கும். இந்த தட்டுல இருக்கிறது உங்களுக்குமா? டேய், நீ நல்ல வளர பையன், வள்ள வதக்குன்னு சாப்பிட வேணாமா? இந்தா 6 சப்பாத்தியும் நீயே சாப்பிடு. தம்பி, ரூம்ல போய் எடுத்துட்டு போய் சாப்பிடுப்பா. ஏமா? இல்லடா, இப்பெல்லாம் நீ ரூம்ல தானே போய் சாப்பிடுற, அதான் சொன்னேன். ஓ, அம்மா, தண்ணியாப்பா? காலையில குடத்துல புடிச்சு ஒரு ரூம்லயே வச்சுட்டேன்டா. சில பல பேருக்கு தண்ணி தேவைப்படும்ல, எதுக்கு சும்மா கிச்சனுக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டு, அதான் ரூம்லயே வச்சுட்டேன்.
சில பல பேருக்கா அம்மா? ஐயோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா என்னடா பண்ணுவ? வந்தா தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருப்ப. அதுக்குதான் ஒரு குடத்துல புடிச்சு அங்கே வச்சுட்டேன். புடிச்சா பாப்பா குடி. என்னது இது? அம்மா பேச்சே சரியில்லையே. சரிம்மா. இந்தா புடி. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. அம்மா. பாட்டுடா பாட்டு. பயந்துட்டோம். என்னாச்சு அம்மாக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுறாங்க? ஆனா நல்ல வேலை 6 சப்பாத்தியா கொடுத்துருக்காங்க. அன்புக்கு ஷேர் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதுவும் இல்லாம தண்ணி எல்லாமே உள்ளே இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப என் பிரச்சனையே வேற. ஆதி அன்பு கூடிய தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆனா கண்டிப்பா சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அன்புக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆதி பாவம் நைட்டு பகலுமா அன்பு கூடிய பல வீசி தேடிக்கிட்டு இருக்காரு. சரியா சாப்பிடாம சரியா தூங்காம இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காரு. ஆனா கடைசியில நான் தான் அன்பு கூடிய மறைச்சு நம்ம வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா அவர் என்ன நினைப்பாரு? நம்ம தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகும்? ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. டேய் நீ இன்னும் ரூமுக்கு போகலையா? ஏண்டா இன்னும் வேற ஏதாவது வேணுமா? ஒன்னும் இல்லம்மா, போதும். ஏதாவது கேட்டாங்கன்னா வந்து சொல்லுடா, நான் எடுத்து தரேன். அம்மா, யாருமா நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? யாரு கேட்க போறா? ஐயோ என்னடா நீ தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிற. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னேன். ஐயோ, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிடும். அம்மா, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இப்ப வாது கேட்கணும்னு தோணுச்சே. சாப்பிட்டேன், நீ போ. சரிம்மா. கொஞ்ச நேரத்துல பேதி ஆயிட்டான். போ பின்னாடியே நானும் வரேன் போ. ஆடி பெண்ணே ஆடி பெண்ணே நான் விழுந்தா உன் பாதம் சேரேனே. ஓய் பொண்டாட்டி, என்னடி அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லடா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கல, அதான் அப்படி பார்த்தேன். கொன்று வேண்டி உன்ன. இதுக்கப்புறம் அதை சொன்ன சத்தியமா கொன்றுவேன். சும்மாடா. சரி, உண்மையான காரணத்தை கேட்டல, எதுக்காக அப்படி பார்த்தேன்னு சொல்லவா? நீ ஒன்னும் கிழிக்க வேணாம், உன் திருவாயை மூடிட்டு உட்காந்துரு. ஏய் சொல்றேன்டா, கேளு. சொல்லி தொலை. இல்லடா, உங்க அம்மா கதவை தட்டி என்ன ரொம்ப திட்டினாங்கல்ல. ஆமா. அப்போ நீ உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவ இல்ல எதுவுமே பேச மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அம்மாவே எதிர்த்து பேசிட்டேடா. பின்ன என்ன, எப்ப பாரு உன்னை திட்டிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இந்த சீரியல் எல்லாம் சும்மா நசன்னு திட்டிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி ஆயிட்டாங்க எங்க அம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தாண்டி இருந்தாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணதே அவங்க தான். ஆனா இப்ப என்னவோ ரொம்ப பண்றாங்க. அது எனக்கு பிடிக்கல. எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஜாலியா இருக்கணும், ஒரு வீட்டுக்குள்ள நல்ல சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நம்மளும் நிம்மதியா இருப்போம். அதை விட்டுட்டு சும்மா அந்த ஸ்வேதா பேச்ச கேட்டுட்டு நசன்னு கத்திக்கிட்டே இருக்கிறதுலாம் எனக்கெல்லாம் பிடிக்காது. ஆமாடா, உங்க அம்மா ரொம்ப ஸ்வேதா பேச்ச கேக்குறாங்க. ஆக்சுவலா அத்தை நல்ல கேரக்டர் தான், ஆனா அந்த ஸ்வேதாவால தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏண்டா இந்த ஸ்வேதாவை அவங்க வீட்டுக்கு அனுப்புனா என்னடா? நம்ம வீட்ல உட்கார்ந்துட்டு நம்மளே ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. பார்க்கவே இரிட்டேட்டிங்கா இருக்குடா. நீ சொல்லிட்டல பாரு, அடுத்த வேலையே கொழுத்த புடிச்சு வெளியே தள்ளுறேன். டேடே அப்படிலாம் பண்ணிராதடா. என்னதான் இருந்தாலும் அவ்வளவு ஒரு பொண்ணு தானே, அப்படி கழுத்து பிடிச்சலாம் வெளியே தள்ளிராத. பாவம்டா. ஆமா, உன்னை அவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கா, அவளுக்கு போய் பாவம் பார்த்துட்டு இருக்கியா? லூசடி நீனு. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு தானே அந்த கார்ல ஏறி போயிட்டு இருக்கு. அண்ணே அண்ணே. என்னப்பா? அண்ணே அண்ணே, அந்த பொண்ணுண்ணே. எந்த பொண்ணியா? எந்த பொண்ணா இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்க்க சொல்லு. ஐயோ அண்ணே, ஆதித்யா சார் தேடிட்டு இருக்காருல அந்த பொண்ணுண்ணே. அண்ணா எந்திரிச்சு வாங்கண்ணே. என்னது தம்பி, என்னப்பா சொல்ற? அண்ணே இங்க பாருங்கண்ணே, இந்த பொண்ணை தானே நீங்க தேடுறீங்க. அங்க பாருங்கண்ணே, நைட்டு 12:30 மணிக்கு வெள்ளை கலர் கார்ல அந்த பொண்ணு ஏதோ ஒரு பையன் கூட பேசிட்டே அப்படியே அந்த கார்ல ஏறுது பாருங்கண்ணே. அன்புக்குடி, இந்த பொண்ணுதான். இந்த பொண்ணு யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? அந்த வெள்ளை சட்டை போட்ட பையன் யாருன்னே தெரியலையே. ஆமாண்ணே. அண்ணே, ஆதி சட்டை இதை உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். அந்த பொண்ணை எப்ப சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்ல பார்த்தாலும் உடனே கூப்பிட சொன்னார்ல. ஆமால தம்பி, நீ தான் போன் வச்சிருக்கீல, நீ அவருக்கு போன் அடிப்பா. சரிங்கண்ணே, சரி நானே போன் பண்றேன். அந்த பொண்ணு 12:30 மணிக்கு யார் கூட பேசிட்டு கார்ல போகுது? இத எப்படி கண்டுபிடிக்கிறது?
அண்ணே ஆதி சருக்கு ரிங் போகுது. அழகிய தாய்மொழி இவள், இவள் சிரிக்கையில் இரவுகள் பகல், அட இவளுக்கு இவனே நகல். டேய் யாரு? ஆ, ஆ, மச்சான் ஒரு முக்கியமான ஃபோன் கால் டி. டேய் வீட்ல இருக்கும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன் கூட மட்டும் தாண்டி பேசுவேன், வேற யாரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்னு சொன்னல. எடி 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 ப்ளீஸ் டி சொன்னேன். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கால், கேஸ பத்தின கால் தான். ஒரு 2 நிமிஷம் தான் பேசிட்டு டக்குன்னு வச்சிரேன்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்லம் இல்ல, என் பொண்டாட்டி இல்ல, என் புச்சு குட்டி இல்ல, ப்ளீஸ் டி. சரி ரொம்ப கெஞ்சுற, அதனால பர்மிஷன் தரேன். 2 மினிட்ஸ் தான், டக்குன்னு பேசிட்டு வைக்கணும். ஓகேடி செல்லக்குட்டி 2 மினிட்ஸ் தான் வச்சுறேன். ம் ஹலோ ஆதி சார். ஹலோ ப்ரோ என்னாச்சு? கேமரா ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ காலையில 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ எந்த டைம்லிங்ல செக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? ஆதி சார் க்ளூ என்ன க்ளூ? அந்த பொண்ணையும் நாங்க பாத்துட்டோம். நாங்க இப்ப நைட்டு 12:30 மணிக்கான ரெக்கார்டிங்ஸ் தான் சார் பாத்துட்டு இருக்கோம். அதுல அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு சார். ப்ரோ என்ன சொல்றீங்க? நீங்க அந்த ரெக்கார்டிங்ல அந்த பொண்ணு பாத்துட்டீங்களா? சூப்பர். ஆமா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டு இருக்காங்களா என்ன? சார் அந்த பொண்ணு ஒரு வெள்ளை சட்டை போட்ட பையன் கிட்ட பேசிட்டு அப்படியே கார்ல ஏறி போயிட்டா சார். அந்த பையன் ஃபேஸ சரியா பார்க்க முடியல சார். ஆனா அந்த பொண்ணு ஃபேஸ கிளியரா தெரியுது. அந்த பையன் காருக்கு முன்னாடி நிக்கிறான், இந்த பொண்ணு சைடுல நிக்குது. நான் ஃப்ரண்ட் கேமராலாம் செக் பண்ணி பாத்துட்டேன் சார். நைட்டு 12:30 மணின்றதுனால ஃப்ரண்ட்ல ரொம்ப இருட்டா இருக்கு, சைடுல தான் ஸ்ட்ரீட் லைட்னால இந்த பொண்ணோட ஃபேஸ் தெரியுது. ஓகே ப்ரோ, அந்த ரெக்கார்டிங் மட்டும் எனக்கு தனியா கிளிப்பிங்ஸா எடுத்து கொடுங்க. அப்புறம் காரோட நம்பரை மட்டும் நோட் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்னது? இப்ப கிளம்ப போறானா? டேய் ஓகே ப்ரோ, நான் தனியா எடுத்து வைக்கிறேன். கார் நம்பரையும் நோட் பண்றேன். ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தோ 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். இது எனக்கு ரொம்ப முக்கியமான கேஸ். அன்புக்குடிய எப்படியாவது கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கணும். என்னது? அன்பு கொடியா? அப்புறம் மணியனா பக்கத்துல தானே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஸ்டேஷன்ல இத பத்தி யார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ண வேணாம். மொத்தமா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆகக்கூடாது. அன்புக்குடி எதுக்குமே அலர்ட் ஆகக்கூடாது. நான் வைக்கிறேன். மணியனாட்ட சொல்லிடுங்க. டேய் என்னடா என்னடமோ சொல்லிட்டு இருக்க? என்னடா பிரச்சனை? என்னடா கேஸ் இது? இல்ல அன்பு கொடின்னு பேர் அடிபட்டுச்சு, அதான். மேமா? ஐயோ ஆமாண்டி, அன்புக்குடி சாதாரண பொண்ணே இல்ல, அவ எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியுமா? என்னது? மேம் ஒரு கிரிமினலா? என்னடா சொல்ற? ஐயோ அது இல்லடி, அவ ஈஸியா நழுவி எஸ்கேப் ஆகுறாடி. நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தேன். அவளை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு தெரியுமா? 2 நாளா அந்த கேஸ்ல தாண்டி மாட்டி முடிச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் என்னால உன்கிட்ட கூட பேச முடியல. டேய் எனக்கு புரியல, இப்ப எதுக்குடா மேம தேடிட்டு இருக்கீங்க? அது என்னன்னு தெரியலடி. அன்புக்கொடிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அவளை நிறைய அரசியல்வாதிங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இந்த தமிழ்நாடு முழுக்க அன்புக்கொடி எங்க இருக்கானே தெரியல. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல மெயினா அன்புக்கொடி நம்ம ஊர்ல தான் இருக்கான்னு எங்கேயோ ஒரு நியூஸ் கசிஞ்சிருக்கு. அதனால கமிஷனரே டைரக்டா வந்து என்ன வார்ன் பண்ணிட்டு போனாரு, சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு. அதுக்குள்ளதான் நம்ம கல்யாணம் அப்படி இப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலா நம்ம கல்யாணத்துக்கு அன்புக்கொடி வந்தாங்கல்ல, அங்கதான் மணியண்ணா அன்புக்கொடியை பாத்திருக்காரு. பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. அவங்க போலீஸ் தானே தெரிஞ்ச உடனே அன்புக்கொடி ஊரையே காலி பண்ணிட்டாடி. எங்க போனானே எனக்கு தெரியல. அவளை தாண்டி 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டி, உன்கிட்ட ஃப்ரீயா இருக்கும்போது இதை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். எங்க நம்மளால ஃப்ரீயாவா இருக்க முடியுது? ஐயோ பாரு மறந்துட்டேன். சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங் ரூம்ல இருந்து தான் கூப்பிட்டாங்க. அன்புக்குடி யாரோட கார்லயும் ஏறி போறாங்களாம். அதான் அந்த கார் நம்பரையும் அந்த கிளிப்பிங்ஸையும் மட்டும் நோட் பண்ண சொல்லியிருக்கேன். யாரோ ஒரு பையன் தாண்டி கூட்டிட்டு போயிருக்கான். அந்த பையன் யாருன்னு சரியா ரெக்கார்டிங்ல இல்ல போல. சரி அது கூட பிரச்சனை இல்ல, ஆனா கார் நம்பரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். டேய் இது முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்கு தான் காலேஜ்க்கு வந்து பிரின்சிபல் சார பாத்தியா? ஆமா, அன்னைக்கே உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். ஆனா நீ தான் கேட்க ரெடியா இல்ல. ஐயோ டேய் இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் உனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. இப்பதான் சொல்லிட்டேன்ல, நீ என்ன ஹெல்ப் பண்ணி எனக்கு கிழிக்கிறேன்னு பாக்குறேன். டேய் அதுக்கு இல்லடா, ஒரு சின்ன மாரல் சப்போர்ட் தான். சரிடி, பேசிட்டு இந்த டைம் ஆயிடும். நீ எப்படி வீட்டுக்கு கிளம்புற? நான் வேணா உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்படியே ரெக்கார்டிங் போவா? ஐயோ அப்பாவும் வேற வெளியே போயிட்டாரு. உங்க அம்மா கூட ஸ்வேதா கூட நான் இருக்கிறதா? என்னால முடியாதுப்பா, நானும் வரேன். நம்மளும் சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்க்கு சேர்ந்தே போலாம் வா. ஹை நல்ல ஐடியாவா இருக்கே. அப்படியே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிடும்ல. வா வா போலாம். இருந்தாலும் இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட. அடுத்த வாட்டி மவனே இப்படிலாம் பாதியில கூட்டிட்டு போன அவ்வளவுதான் உனக்கு. இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன். இந்த கேஸ் மட்டும் நல்லபடியா முடியட்டோண்டி. ஒரு 10 நாள் அது ரெஸ்ட் எடுத்து 24 மணி நேரமும் கூடவே இருக்கேன்டி. ப்ளீஸ் இப்ப போல வரியா? சரி வா போலாம். துருவன் எங்க போனாரு? நைட்டு ஃபுல்லா அலைய காணோம். நம்மள இப்படி தனியா விட்டுட்டு அவர் எங்கேயுமே போனது இல்லையே.
அவருக்கு? அன்பு நினைச்சோனே வந்துட்டாரு. துருவன் வாங்க. அன்பு துருவன், என்னங்க நீங்க நைட்டெல்லாம் எங்க போனீங்க? ஒரு வாட்டி கூட என்ன வந்து பார்க்கல. இவ்ளோ நேரமா உங்களை காணோம், நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? தேடிட்டே இருந்தேன். ஆமா, எங்க போனீங்க? என்ன இப்படி எல்லாம் தனியா விட்டுட்டு நீங்க போக மாட்டீங்களே, என்னாச்சுங்க? என்னங்க துருவன்? அன்பு என்னாச்சுங்க? நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க. சப்பாத்தி எடுத்துட்டு வந்தேன், அதான். ஏங்க ஒரு மாதிரி தடுமாற்றமா பேசுறீங்க? இதுவும் பிரச்சனையா? சச்சா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு நீங்க சாரி கட்டியிருக்கீங்களே, அதான் என்னன்னு யோசிச்சேன். ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்லைங்க, இது எப்போதுமே நான் கட்டுறதுதான். சாரி, ஹாஃப் சாரி, சுடின்னு மாறி மாறி தான் ட்ரெஸ் எல்லாம் போடுவேன். அது தொடர்ந்து நீங்க என்ன சுடியிலே பாத்துட்டீங்களா, அதான் நான் திடீர்னு சாரி கட்டவும் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு இல்லங்க? ஆமா. அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லலையே. ஆமா, என்னாச்சு? நைட்டெல்லாம் எங்க போனீங்க? அது அது என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போனேன். என்னங்க, நீங்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் போய் பாருங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஏன், என்னாச்சு? அதான் சொன்னேனேங்க, பயமா இருந்துச்சுன்னு. ப்ளீஸுங்க, என்னை விட்டு மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க. இல்லைங்க, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏங்க, என்னதாங்க ஆச்சு? உங்க குரல்ல ஏதோ ஒரு நடுக்கம் தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட ஷேர் பண்ண வேண்டானா விட்டுருங்க. ஐயோ, பிரச்சனையே உங்களுக்கு தாங்க. இது எப்படி என் வாயால உங்களுக்கு நான் சொல்லுவேன்? ஆதி உங்களை ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காருங்க. சீக்கிரமா உங்களை கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கன்னு. அதுக்காக தாங்க அவர்கிட்ட நான் உண்மையை கூட சொல்லல. என்ன நம்பி என் கூட வந்திருக்கீங்க. உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒரு பக்கம் என் தங்கச்சி கஷ்டப்படுறத பார்க்க முடியல, இன்னொரு பக்கம் நீங்க தனியா மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன் எனக்கே தெரியலையே.